பிரைஸ் லார்ட். இந்த நாள் வாலி பிள்ளைகளுக்காக ஒரு சின்ன போர்ஷன் உங்களுக்கூட ஷேர் பண்ணலான்னு நான் நினச்சேன். அதை நம்ம பார்க்கலாம். வாலிப வயது என்கிறது மிகவும் விசேஷித்தமான ஒரு ஸ்டேஜ். நீங்கள் அந்த நாட்களை கர்த்தரோடு கூட செலவு பண்ண ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகவும் உயர்ந்த நிலைமையில் இருக்கும். யோசேப்பை தேவன் எவ்வளவு அழகாக உயர்த்தி ஆசீர்வதித்தாரோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சர், எதிர்காலம் நிச்சயமாக உண்டு. இன்றைக்கு அந்த ஒரு லெவலில் நீங்கள் வர முடியாதபடி தடையாக இருக்கிற காரியங்களை ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்கிறதுனா, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்ய அவர் காத்திருக்கிறார். வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 2:18 ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Because he himself suffered when he was tempted, he is able to help those who are being tempted. இது சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். When he was tempted, he himself suffered when he was tempted. பொல்லாத பிசாசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3 முறை சோதித்தான். வனாந்தரத்தில் பார்க்கிறோம். அவர் உபவாசித்து ஜெபித்த பிறகு பசியாக இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு இடத்துல வந்து, நீ பசியாக தானே இருக்கிற, அந்த கல்லை அப்பமாக மாற்றி நீ சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லி அந்த சோதனையை கொடுத்தான். அதே மாதிரி பெரிய இடத்துல கொண்டு நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனானா நீ கீழே நீ விழுந்திருப்பாக்கலாம், உன்னை காக்கிறதுக்கு தான் தூதர்கள் இருக்காங்களே அப்படின்னு சோதித்தேன். அதே மாதிரி உலகத்தினுடைய சகல மேன்மையும் மகிமையும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் காமிச்சு, இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துறேன், ஒரு முறை என்னை பணிந்து கொள். இப்படி 3 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசால் சோதிக்கப்பட்டாலும் அவர் வார்த்தையினாலே ஜெயித்தார். அதற்கு அந்த சூழ்நிலையை பாஸ் பண்ணுறதுக்கு எந்த வார்த்தை எதிரடையாய் நாம் சொல்லலாம் என்று யோசித்து, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போது உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு ஜெயித்தார். உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவர் ஒருவரையே பணிந்து கொள் என்று சொல்லியிருக்குதே என்று அந்த பிசாசை ஜெயித்தார். இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில் கூட வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளையும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அதற்கு எதிர்மறையாக பேசி அதை அறிக்கையிட்டு நீங்கள் ஜெயிக்க வேண்டும். இன்றைக்கி வாலிப பிள்ளைகள், மகள்கள், சிறிய இளம் வாலிப வயதில் வந்த பிள்ளைகள் கூட அந்த டீன் ஏஜ் அப்படி சொல்லுவாங்கள்ல, 13, 14 அப்படின்னு, அந்த டீன் ஏஜுக்குள்ளே பிரவேசிக்கும் போதே அதுக்கு முன்னாடியே இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, மெசஞ்சரு, இன்னும் இன்ஸ்டாகிராம் இதையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால ரொம்ப இந்த சினிமா பாடல்கள், சினிமா இன்னும் என்னவோ இருக்குது, இதெல்லாம் பார்க்கறதுனால உங்களுடைய இருதயம் என்ன செய்யுது, சோதனைக்கு உட்படுகிறத பார்க்குறோம். இன்னைக்கு கண்கள் காணும்போது, செவியால் கேட்கும்போது, இல்லை சில சூழ்நிலைகளை நீங்கள் உணர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போதெல்லாம் உங்களுடைய சரீரத்தில் ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ், உங்கள் சிந்தையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து தேவன் உங்களை கொண்டு செய்யணும்னு வச்சுருக்கிற அநேக நன்மைகளை செய்ய விடாமல் தடையாக இருக்குது. எப்போ ஒரு துளி பாய்சன் ஒரு டம்ளர் பாலில் விழுந்தாலும் அது உயிரை எப்படி குடிக்குமோ அதே மாதிரி தான் பாவங்கிறது கூட. ஒரு துளி பாவம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அநேக நன்மைகளை அது பாழாக்கியே போட்டுரும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசுவோட நீங்கள் பேசணும். ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் பாவ சோதனை வருதோ உங்களுடைய மனசில், அப்போல்லாம்
அவர் என்னை போல சோதிக்கப்பட்டார். ஒரே ஒரு முறை இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனை தரிசிப்பார்கள். இயேசுவை நீங்கள் பார்க்க முடியுங்கிறது வேதம் சொல்லுது. கட்டாயமாக நீங்கள் பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையின் சில சூழ்நிலைகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்துருக்கிறேன். உங்கள் இருதயத்தில் கூட சுத்தமாக இருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுன்னு ஒரு தீர்மானம் எடுத்து தினந்தோறும் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தீங்கன்னா உண்மையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் பார்க்க முடியும். பிதாவை காண முடியாது. பிதாவின் தற்சுரூபமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரை நீங்கள் பார்க்க முடியும். அப்போது ஒருவேளை உங்களுக்கு அப்படியே பார்க்க முடியலனாலும் வேத வசனங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை, அவரது ஸ்பாவத்தை, அவர் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனைகளை, அவர் எப்படி ஜெயிக்க வேண்டுங்கிறத சொல்லி கொடுப்பார். அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த வசனம் சொல்லுகிறபடி அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் எத்தனை சோதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தடைகள், காலத்துக்கு முன்னாடியே அவரை மறிக்க பண்ணணும்னு சொல்லி மலையிலிருந்து அப்படி கீழே தள்ளி விடணும்னு நினச்சாங்க. இப்படி பல சோதனைகள், துரோக செயல்கள் எல்லாத்தையும் தான் தாண்டி வந்தார். இன்றைக்கி நிறைய வாலி பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது. அது ஒரு என்ன சொல்கிறது, பழி வாங்கும் மனப்பான்மை. அவங்க நம்மளுக்கு அப்படி செஞ்சிட்டாங்களே, நாம் ஏன் செய்யக்கூடாது? எங்கள் அம்மா அப்பாவை இப்படி பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, சொத்துக்களை பறிச்சிட்டாங்க, உண்மை இல்லாமல் நடந்துட்டாங்க, நான் என்ன செய்யட்டுங்கிற ஒரு வெறித்தனமான பழி வாங்குகிற உணர்வு ஒரு வேளை உங்களுக்குள்ளே இருந்தால் ஏசப்பா அதை விரும்பவே மாட்டாங்க. அவரோட நீங்கள் பேசுங்க. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நீர் பாடுபட்டீர். அப்போ நான் இன்றைக்கி சோதிக்கப்படுகிறேன் ஆண்டவரே, நான் செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் அநேக நேரத்தில் சோதிக்கப்படுறதுனால எனக்கு என்னுடைய படிப்பில், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில், என்னுடைய கரியரில் நான் நல்லா வர முடியல ஆண்டவரே, அதெல்லாம் என்னை தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்குது என்று ஆண்டவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக மன்னிப்பார். அதே போல் சிலருக்கு ஒரு வாலிப வயதில் பயங்கர ஒரு பெருமை. கழுதை கூட குட்டியில் எப்படி இருக்கும், அழகாக தான் இருக்கும். அது பெருசாகும் போது பாருங்கள், அதை பார்க்குறதுக்கு எப்படி சகிக்காமல் இருக்குதோ, அது மாதிரி தான் அந்த வாழ்க்கை. இளவயதும் வாலிபமும் மாயை, இதை மறைஞ்சு போயிடும். வாலிபனே, உன் இளமையில் உனக்கு என்னெல்லாம் கண்ணின் காட்சி நெஞ்சில் தோன்றது எல்லாம் செய்ய, ஆனால் ஒரு நாளில் இதையெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துவார் மறக்காதே. செல்ஃபோனில் பேச ஆரம்பித்து நிறைய பேர் அதுக்கு அடிக்ஷனில் போயிடுறாங்க. முதலாக செல்ஃபோன் இந்த நம்முடைய நாட்டில் வந்தபோது பார்த்திங்கன்னா, ஒரு நாள் அந்த நாள் அதிகாலையில் நான் பார்த்தேன், மேலேருந்து வானத்துலேருந்து பல தீமைகள் அப்படியே வந்து விழுகிறது. அந்த செல்ஃபோன் வடிவில் விழுந்ததை நான் பார்த்தேன். அப்போது இது தீமை வந்து அது அப்படி பொழிந்தருளனது மாதிரி கீழே வந்து விழ எல்லாரையும் ஆட்கொண்டு இருக்குது. ஆனால் நன்மைக்கு எதுவாக அந்த செல்ஃபோனை பயன்படுத்தினா எத்தனை பிரயோஜனமாக இருக்குது. அதனால் நீங்கள் வச்சிருக்கிற மொபைலில் ஆண்டவரே, இந்த நன்மைக்கு எதுவாக மாத்திரம் பயன்படுத்த கிருபை தாரும். இதில் நான் அடிமையாகி என் வாழ்க்கை நன்மைகளை இழந்துடக்கூடாதுன்னு இப்போவே ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சோதிக்கப்பட்டவர், உங்களை புரிந்து கொள்ளுகிறவர் உங்களுக்கு இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனை, அருமையான இந்த நாளில் வாலிப மகன் மகள்களை தொடுவீராக. அவர்களுக்கு நீர் வைத்துள்ள உச்சிதமான நன்மைகளை அடைய முடியாதபடி அவர்களுக்கு வருகிற எல்லா டெம்டேஷன்ஸ் எடுத்து போடும். டெம்டேஷன்ஸ், ட்ரையல்ஸை பிள்ளைகள் ஜெயிக்க அப்பா நீங்கள் கிருபை தாங்க. உங்கள் நாமத்தினால் உடைய பிள்ளைகள் ஜெயிக்கட்டும், நன்மைகளை சுதந்திரிக்கட்டும், அணைத்து கொள்ளும். உங்களுடைய அன்பையும் உங்களுடைய அருகாமை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you.